விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலில் ஹீரோயினா காவேரி கேரக்டரில் லக்ஷ்மி பிரியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரியங்கா தான் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருந்தாங்க. சமீப காலமாக, அதாவது பிரியங்காவுக்கு திருமணம் முடிஞ்சதுலேருந்து பிரியங்கா அதிகமாக ஷோவில் ஹோஸ்ட் பண்ண வர்றதில்ல. இதனால அவங்களுக்கு பதிலாக சமீப காலமாக லக்ஷ்மி பிரியா தான் மாக்காபா கூட சேர்ந்து தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் லக்ஷ்மி பிரியா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி மேக்கப் போட்டு அவங்களோட ஃபோட்டோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்த ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் ஷோவில் கேமராமேன் உங்களே காமிக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீன் போடுறீங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ ஒன்றும் அழகு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே கடுப்பான லக்ஷ்மி பிரியா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் ஃபேக் வீக்கா ஃபேன், கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல எண்ணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் எப்படி இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு எதுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, இதில் யார் காஞ்சு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆறாத அறிவுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அச்சச்சோ, நான் ஒரு விஷயத்தை சுத்தமாக மறந்துட்டேன். உங்களுக்கு தான் சுத்தமாக அறிவு இல்லையே, இதில் எங்கே இருந்து நீங்கள் ஆறாவது சென்ஸுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமாக பதிலடி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இப்போ சமீப நாட்களாக பொன்னி சீரியல் மற்றும் மகாநதி சீரியல் ரெண்டுமே ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிறதுனால ரெண்டு சீரியல் ஆக்டர்ஸும் ஒரே இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஆனுவல் டேல லக்ஷ்மி பிரியா மற்றும் சபரி கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணியிருந்தாங்க. அதே நேரம் இவங்க ரெண்டு பேருமே ரீசெண்ட் டேஸாக அதிகமான ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் வீடியோ ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நட்பு மேரேஜில் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால இந்த கமெண்ட்டுக்கு பலருமே எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசினாலே கல்யாணம் காதல் அப்படின்னு கிளப்பி விடுறீங்க, அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இவங்களை பார்க்கும்போது பிரதர் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க அப்படின்மே சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த கமெண்ட்டுக்கு சபரி தங்களோட ரிலேஷன் ஸ்டேட்டஸை உடச்சி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்தியமா இல்லை, ஷீ இஸ் மை லேடி வெர்சன், நான் ஏற்கனவே மேல் வெர்சனில் இருக்கும்போது என்னை மாதிரி இருக்கிற ஒருத்தரை லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுக்க மாட்டேன், நாங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட நட்பு என்றென்றும் தொடரும் அப்படின்மே சொல்லி வதந்திக்கு முற்றுப்புள்ளியுமே வச்சிருக்கிறாங்க.